அவங்க என்ன மனுஷனா இல்ல மாடா? எதுக்கு அடிக்கணும்? எதுக்கு அடிக்கிறீங்க நீங்க? உங்க கடையில வேலை செஞ்சா நீங்க அடிச்சிருவீங்களா? அடிச்சு வேலை வாங்குவீங்களா நீங்க? அவர் எதுக்கு நீ அவர் அடிச்சா? எதுக்கு நீ அப்படி அடிக்கலாமா எல்லாரும் முன்னாடியும்? அதுக்காக அடிப்பீங்களா? சரி, எதுக்கு அடிச்சீங்க ஃபர்ஸ்ட்? எதுக்கு அடிச்சீங்க நீங்க? ஹோட்டலில் சாப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கு பொரியல் வைப்பதில் தாமதப்படுத்தியதால் உரிமையாளரின் அடி தாங்க முடியாமல் வாய்விட்டு அழுத அப்பாவி ஊழியரின் பரிதாப காட்சிதான் இது. எதுக்கு நீ அப்படி அடிக்கலாமா எல்லாரும் முன்னாடியும்? அதுக்காக அடிப்பீங்களா? சரி, எதுக்கு அடிச்சீங்க ஃபர்ஸ்ட்? சென்னை டி நகர் மாசிலாமணி தெருவில் உள்ள புதுக்கோட்டை ஐயா செட்டிநாடு மெஸ்ஸில் ஊழியருக்கு எதிரான கொடுமை நடந்தேறியது. அசைவ உணவு பிரியர்கள் மத்தியில் பெயர் பெற்ற இந்த மெஸ்ஸில் மதிய நேர உணவு வேளையில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இந்த நிலையில் அந்த மெஸ்ஸில் உணவு சாப்பிட்ட வாடிக்கையாளர்கள் சர்வரிடம் பொரியல் கேட்டதாகவும், ஆனால் பொரியல் வைக்க தாமதப்படுத்தியதால் ஹோட்டல் உரிமையாளரிடம் வாடிக்கையாளர்கள் முறையிட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஹோட்டல் உரிமையாளர் வாடிக்கையாளர்கள் கண் முன்னே சர்வரை கன்னத்தில் அறைந்திருக்கிறார். மேலும் தனி அறைக்கு அழைத்து சென்று கடுமையாக தாக்கப்பட்டதால் அந்த சர்வர் அடி தாங்க முடியாமல் வாய்விட்டு கதறி அழுதார். சரி, எதுக்கு அடிச்சீங்க ஃபர்ஸ்ட்? எதுக்கு அடிச்சீங்க நீங்க? எதுக்கு அடிச்சீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு அடிச்சீங்கன்னு சொல்லுங்க. கஸ்டமர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவர் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காரு. அந்த கஸ்டமர் பாருங்க. சரி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த சம்பவத்தை அந்த மெஸ்ஸுக்கு சாப்பிட வந்த வாடிக்கையாளர்கள் சிலர் தட்டி கேட்டு உரிமையாளரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். நிலைமையை புரிந்து கொண்ட புதுக்கோட்டை ஐயா செட்டிநாடு மெஸ் உரிமையாளர் அங்கிருந்தவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டதோடு அடி வாங்கிய அந்த சர்வர் தனது தங்கச்சி மகன் என்று சொல்லி பூசி மெழுகினார். சார், நான் என் மாப்பிள்ள லட்சிய கனவுகளோடு சென்னைக்கு வேலை தேடி வரும் பலருக்கு சாப்பாடு மிகப்பெரிய பிரச்சனை என்பதால் முதலில் அவர்கள் தேர்வு செய்யும் தொழில் நிறுவனம் உணவகம்தான். அப்படி வரும் அப்பாவி இளைஞர்களை கடுமையாக வேலை வாங்கும் ஹோட்டல் உரிமையாளர்கள் இது போன்ற தாக்குதல்களிலும் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. விருந்தோம்பலா? இது பேர் என்ன சார்? இப்ப நீங்க அடிச்சீங்களா? அது பேர் என்ன? அவரை நீங்க அடிச்சது தப்பு சார். ஆகவே ஊழியரை ஈவு இரக்கமின்றி தாக்கிய புதுக்கோட்டை ஐயா செட்டிநாடு மெஸ் நிர்வாகத்தின் மீது தொழிலாளர் நலத்துறையினர் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தொழிலாளர்களுக்கு எதிரான இதுபோன்ற அத்துமீறல்கள் குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.